சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். இந்த கல்யாணம் இன்னைக்கே குறிச்ச நாள்ல அதே முகூர்த்தத்துல கண்டிப்பா நடக்கும். யாரும் போக வேண்டாம். என்னங்க சொல்றீங்க? பொண்ணு வீட்டுக்காரங்க தான் நம்ம பையனுக்கு பொண்ணு கொடுக்க மாட்டேன்னு கூட்டிட்டு போயிட்டாங்களே, அப்புறம் எப்படிங்க நம்ம ராமுக்கு கல்யாணம் நடக்கும்? அந்த பொண்ணு போனா என்ன, வேற பொண்ணு நமக்கு இல்லையா? வேற பொண்ணா? என்னங்க சொல்றீங்க? அதுக்குள்ள எப்படிங்க மறுபடியும் வேற பொண்ணு பார்க்க முடியும்? நான் பார்த்துட்டேன். எங்க யார பார்த்து வச்சிருக்கீங்க? என் பையனுக்கு ஒரு பொண்ணு இல்லனா மறுபடியும் இன்னொரு பொண்ணை பார்த்து உடனே கல்யாணம் பண்ணி வச்சிடலாம்னு முடிவு பண்ணிட்டீங்களா? நம்ம பையனுக்கு நல்ல பொண்ணாதான் பார்த்து வச்சிருக்கேன். கடமைக்கு பார்த்து கட்டி வச்சிருவேன்னு பாத்தியா? இன்னைக்கு ராம் கல்யாணம் பண்ண பார்த்தானே பொண்ணு, அது மட்டும் யாருங்க? பெருசா படிச்ச பொண்ணா? சரி, இருந்தாலும் பரவாயில்லன்னு நானும் ஒத்துக்கிட்டேன் தானே. ஏன் அந்த பொண்ணை பத்தி நீங்க என்கிட்ட என்னங்க சொன்னீங்க? நம்ம பையனுக்கு சரியா வருமானு நீங்க கேட்டீங்கல்ல, நானும் சரின்னு தானங்க சொன்னேன். ஆனா இப்ப என்கிட்ட கூட கேட்காம யாரு என்ன ஏதுன்னு தெரியாம பொண்ணை பார்த்து வச்சிருக்கேன்னு சொன்னா என்னங்க அர்த்தம்? பையனுக்கு ஏத்த பொண்ணாதான் பார்த்து வச்சிருக்கேன். அந்த பொண்ணு நல்ல படிச்ச பொண்ணு, நாகரிகம் தெரிஞ்ச பொண்ணு. என்கிட்ட சொல்லல, அதனால எப்பேற்பட்ட பேர் அழகியா இருந்தாலும் ஏன் பையனுக்கு அவளை கட்டி வைக்கிறதுக்கு நான் ஒத்துக்க மாட்டேன். நான் பார்க்கணும் அந்த பொண்ணு ஏன் பையனுக்கு ஏத்த பொண்ணான்னு அதை நான் தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் தாங்க நான் ஒத்துப்பேன். இந்த நேரத்துல நம்ம மான மரியாதைய காப்பாத்துற பொண்ணுதான் நம்ம குடும்பத்துக்கு ஏத்த பொண்ணுன்னு நான் முடிவு பண்ணிட்டேன்.